ஹாய் காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம அந்த ப்ளவுஸ்க்கு ஃப்ராகுக்கெல்லாம் வந்து ரோப் நாட்டு ரெடி பண்ணுவோம்ல, அது எப்படி ரொம்ப ஈஸியாக தைக்கலாங்க அது பார்க்கலாமா. இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன லென்த் வந்து நமக்கு துணி வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா லாங்காக நாட்டு வேணும்னா எடுத்துக்கலாம். அகலம் வந்து பார்த்தோன்னா ஒரு 3/4 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இதை வந்து குட்டியாக ஒரு ஃபோல்ட் பண்ணி நம்ம அந்த ப்ரெஷர் ஃபுட்டில் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒரு அந்த சிங்கிள் சைடு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற மாதிரி வித்து வந்து நமக்கு இருந்தால் போதும். அதாவது ஒரு 1/4 இன்ச்சு அதை விட கம்மியாக இருந்தாவே போதும். அந்த அளவுக்கு குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து ஃபுல்லாக லாங்காக போட்டு எடுத்துடுங்க. எடுத்துட்டு நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னே நமக்கு ஒரு டூல் வந்து இருக்குது. அதுவும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். முன்னெல்லாம் நம்ம வந்து நீடில் இல்லைனா வந்து ஏதாவது ஸ்டிக் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டூல் வந்து பார்த்தோன்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாட்டு டேர்ன் பண்ணுற லூப் டேர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க கடைகளில். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்டிச் பண்ணதில் அந்த ஹோலில் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ நம்ம அந்த கொக்கி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி நீடில் ஊசி மாதிரி இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாத் வந்து நம்ம எட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே போயிடுறதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷார்ப்பாக அவங்களுக்கு தெரியும். அந்த நீடில் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில, கிளியராக பாருங்கள். அதை அப்படி லாங்காக லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக இப்படி இழுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரொம்பவே அழகாக நீட்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரோப் நாட் வந்து கிடச்சிடும். இவ்வளோ ஒல்லியாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தின்னாக நம்ம ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நமக்கு அவ்வளோ அழகாக கிடைக்கும். ஏன்னா கடைகளில் வந்து பார்த்தோன்னா ரெடிமேடில் நமக்கு அந்த கோல்டன் நாட்டு இப்போ கலர்ஸ்லேயே நமக்கு வந்து கிடைக்கிது. பட் இருந்தாலும் இது வந்து ஃபேப்ரிக்லேயே ரெடி பண்ணுறது வந்து அவ்வளோ அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி டூலை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நீட்டாக ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பண்ணிடலாம். நமக்கு வந்து ரொம்ப டைமிங்கும் இதில் வந்து சேவ் ஆகும். எவ்வளோ தின்னாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.